அதேதான். என் வெயிட்ட தாங்குற அளவுக்கு ஒரு ஊஞ்சல் கிடைச்சது. பயங்கர ஹாப்பி. ஹார்சு டூ வயநாட் சீரீஸ்ல இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. நாங்க இன்னைக்கு கடைசியா விசிட் பண்ண ஸ்பாட் குருவா ஐலாண்ட்ஸ். ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சு கிளம்பி ரூம் எல்லாம் செக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சீனிக்கான ரூட்டை கிராஸ் பண்ணி கடைசியா இந்த ஐலாண்டுடைய என்ட்ரன்ஸை வந்து ரீச் ஆயிட்டோம். அடல்ட்டுக்கு ஒருத்தருக்கு ₹220 சார்ஜ் பண்ணாங்க. இவங்களோட டிக்கெட்ஸை வாங்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பேம்பு போட் மூலியமா இந்த சைட்ல இருந்து அந்த சைடுக்கு கையை வச்சே இழுத்து தள்ளிட்டு கொண்டு போய் நம்மள டிராப் பண்ணிடுவாங்க. இதுல பாக்குற கொஞ்சம் பேர் எங்களுக்கு பழக்கப்பட்டவங்க, கொஞ்சம் பேர் நாங்க பார்த்ததே இல்லாதவங்க. ஆனா ரிட்டர்ன் வரும்போது எல்லாரும் பயங்கர ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃபேமிலியாவே ஆயிட்டோம். அக்கறையிலேருந்து இக்கரை வந்ததுக்கு அப்புறமா 800 மீட்டர்ஸ்லேருந்து 1 கிலோமீட்டர்ல நீங்க வந்து ஸ்பாட்டை ரீச் பண்ணிடுவீங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் 2 கிலோமீட்டர்னு நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கோம். ஃபைனலி அந்த சீனிக்கான ஸ்பாட்டை ரீச் பண்ணியாச்சு. எங்களுக்கு முன்னாடி 2 டூரிஸ்ட் பஸ், அது கூடவே நிறைய வேன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ உள்ள எவ்வளவு மக்கள் இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். செம்ம கிரௌடடா தான் இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே வந்து சேஞ்சிங் ரூம் வச்சிருந்தாங்க. ரொம்ப கிளீனா தான் இருந்துச்சு. அது இல்லாம இங்கேயுமே ட்ரெஸ் சேஞ்சிங்க்கு ரூம் வச்சிருந்தாங்க. குளிக்கிறவங்க குளிக்கலாம், தண்ணியில விளையாடுறவங்க விளையாடலாம்னு சொல்லி. நாங்க போய் ரீச் ஆன உடனே ஒரு 2 ஸ்கூல் பஸ் வந்திருந்துச்சு. செம்ம கிரௌட் ஆயிடுச்சு உடனே இடம். கொஞ்ச நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே எல்லாரும் பொடி நடையா கிளம்பி அதே 2 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணி என்ட்ரன்ஸ்க்கு வந்து ரீச் ஆயிட்டோம். அந்த அழகான காட்டுக்கு நடுவுல இந்த ஊஞ்சலை பார்த்த உடனே என்னோட உள்ள இருக்க இந்த குழந்தைய என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. அருந்து விழுந்தாலும் சரி, நம்ம ஒரு தடவையாவது இந்த ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிடலாம்னு சொல்லி ஆடிட்டேன். இந்த ஒரு இடத்த விசிட் பண்ணிட்டு வர்றதுக்கே எங்களுக்கு பாதி நாள் ஆயிடுச்சு. ஸோ வயநாடு விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாவது பிளான் பண்ணி வாங்க. அப்பதான் பொறுமையா எல்லா இடத்தையும் உங்களால கவர் பண்ணி பார்த்துட்டு வர முடியும். ஹோல் ஸ்பைசஸையும் பனானா சிப்ஸையும் வாங்காம கேரளா ட்ரிப் எப்படி ஃபுல்ஃபில் ஆகும், அதையும் வாங்கி ஃபுல்லா ஸ்டாக் பண்ணிட்டு நல்லபடியா ஹோசூருக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கான்டென்ட்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மாமி, ஹாப்பி பேபி, பை.